இந்த குருக்கள் வராரு வழிவிடுங்கோ, குருக்கள் வராரு வழிவிடுங்கோ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மோடி வராரு வழிவிடுங்க, மோடி வராரு வழிவிடுங்கன்னு சொல்லி சட்டப்பேரவையே நடந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லப்பா, எங்க பாஸ் மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஆப் பிஜேபி என்டிஏ கி சர்க்கார் மே அப்படின்ட்டாரு. மேவோ தேவோ அப்படி வச்சுக்கோங்களேன். என்டிஏ சர்க்கார் தாயா. மோடி அவர்கள் ஒரு இடத்துல கூட அதிமுகன்ற பேரை பயன்படுத்தவே இல்லை. யாராச்சும் உங்களோட இருக்கிறவங்கனாச்சும் உங்களை சிஎம்னு ஏத்துக்கிட்டாங்களா அண்ணே எடப்பாடி அண்ணே அப்படின்னு பார்த்தா யாருமே சிஎம்ங்கிற பேருக்கு கூட எடப்பாடி அவர்களை சொல்லிங்க. டிடிவி போய் சேர்ந்துட்டாரு, அன்புமணி போய் சேர்ந்துட்டாரு, பெரிய கூட்டணி அமைச்சிருச்சு, ஒரே திமுகக்கு கலக்கமா. எங்க கலக்க போவதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2006. தன்னுடைய கட்சி பேரையே சொல்லாம வெறும் என்டிஏ கூட்டணியோட ஆட்சிதான் இங்க அமையும்னு சொல்லி மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்களே, இதுக்கெல்லாம் எடப்பாடி அவர்கள் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறாரு? உங்களுடைய மோடி கவர்மெண்ட், அதாவது இந்த என்டிஏ கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் வரும்போது 110வது இடத்துல இருந்தாரு, இன்னைக்கு எப்படி நம்பர் 1 இடத்துல இருக்காரு அப்படின்னு எல்லாம் கேட்டா பிஜேபி எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சு? அன்புமணி அவர்களா அவங்க அப்பா போட்டிருக்கிறாரு, என்ன பிரதமர்ன்ற பதவிக்கு அவமரியாதையா இருக்கு, இந்துனா உங்களை அப்படியே தலைமையில வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினைச்சீங்களா சார்? குடுக்கிற வாய்ப்பை கூட அவங்க குடுக்க விடாம பண்ணிருவாங்க. உங்க இலை தான் உதிர்ந்துருச்சு, அந்த உதிர்ந்த இலைய ஒட்ட வைக்கவே முடியாது. அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு தார தப்பட்ட முழக்கம் யாருன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் சொல்றேனே, ஒருத்தர் வராரு அப்படின்னு, இந்த குருக்கள் வராரு வழிவிடுங்கோ, குருக்கள் வராரு வழிவிடுங்கோ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மோடி வராரு வழிவிடுங்க, மோடி வராரு வழிவிடுங்கன்னு சொல்லி சட்டப்பேரவையே நடந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லப்பா, எங்க பாஸ் மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எதிர்கட்சி தலைவரா பொதுச் செயலாளரா அண்ணன் எடப்பாடியார் அங்க போய் நின்னாரு. அப்படியே அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்களேன், என்ன ஒரு சிரிப்பு, என்ன ஒரு கொண்டாட்டம். இதை வேற நிறைய சோசியல் மீடியால பேஜ்ல எல்லாம் அப்படியே எடுத்து பாச பிணைப்புல ஒருத்தர் பேசிக்கிறாங்க பண்ணிக்கிறாங்கன்னு போடுறதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அங்க எதுக்காக இந்த கூட்டம் கூடுச்சு, என்ன இங்க நடக்க போகுது அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்க்கும் போதுதான் எடப்பாடியார் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம பேரை மோடி அவர்கள் மிக பிரம்மாண்டமா சொல்ல போறாரு, அப்படியே பெருசா நம்மள பெருமைப்படுத்தி பேச போறாரு, 4 வார்த்தை பெருமையா தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஏதோ சொல்ல போறாருன்னு நினைச்சா, அவரு போய் பேசும்போது அப்படியே ரொம்ப வீரவேசமாலாம் பேசினாரு. தமிழ்நாடு ஆப் பிஜேபி என்டிஏ கி சர்க்கார் மே அப்படின்ட்டாரு. மேவோ தேவோ அப்படி வச்சுக்கோங்களேன். என்டிஏ சர்க்கார் தாயா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதிமுகன்ற பேரே வரலீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ சொல்றாங்க, தலைமை எடப்பாடியார் தான், அப்புறம் அமைச்சது இந்த கூட்டணியுடைய தலைமை அதிமுக தான் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. ஏன் எடப்பாடி அவர்கள் பேசும்போது கூட சொல்றாரு 210 தொகுதி ஜெயிப்போம் அதிமுகவினுடைய தலைமையில அப்படின்னு சொல்லி. ஆனா இவர் யாரு தலைமைன்னு நினைச்சிட்டு வந்தாரோ, மோடி அவர்கள் ஒரு இடத்துல கூட அதிமுகன்ற பேரை பயன்படுத்தவே இல்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க ஒரு அவங்களுக்கு கீழே அடிமையாதான் இருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப பரிவட்டமா தெரிஞ்சு போச்சு. சரி, இது ஒரு பாயிண்ட். யாராச்சும் உங்களோட இருக்கிறவங்கனாச்சும் உங்களை சிஎம்னு ஏத்துக்கிட்டாங்களா அண்ணே எடப்பாடி அண்ணே அப்படின்னு பார்த்தா யாருமே சிஎம்ங்கிற பேருக்கு கூட எடப்பாடி அவர்களை சொல்லிங்க. டிடிவி பேசுறாரு, அன்புமணி பேசுறாரு, வேற யாருமே மோடி அவர்கள் பேசுறாங்க, இவங்களை யாருமே சொல்லியே எடப்பாடி அவர்கள் தான் எங்களுக்கு சிஎம், அவருக்கு கீழேதான் நாங்கெல்லாம் ஒர்க் பண்ண போறோம் அப்படி யாராவது சொன்னாங்களா? அப்படியே யாரும் சொல்ல. என்ன சொல்றது, ஒரு சங்கடப்பட்ட ஒரு தருணம் அப்படின்னு நினைக்கிறேன் எடப்பாடியா இருக்கு. அதை விட மோடி அவர்கள் பேசும்போது இன்னொரு ட்விஸ்ட் வச்சாரு பாத்தீங்களா, அதாவது பிஎம் ராக்குடு அப்படியே எடப்பாடி ஷாக்குடு அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு விஷயம் போச்சு அப்படின்னு பாக்கணும். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம், அதுக்கு மேல அம்மையார் ஜெயலலிதாவினுடைய அந்த ஆட்சி காலத்துல இப்படி பொற்காலம் இருந்துச்சு, அப்படி பொற்காலம் இருந்துச்சு, அது இருந்துச்சா இல்லையாங்கிறது அடுத்த கேள்வி. ஆனா இதெல்லாம் சொன்னவரு எடப்பாடியாரு ஒரு 4 வருஷம் இங்க ஆட்சி பண்ணியிருக்கிறாரு, 4.5 வருஷமா ஆட்சி பண்ணிருக்காருன்னு மறந்துட்டாராட்டிருக்கு. ஏன்னா நீங்க போய் ஒரு கெத்தா ஒரு கூட்டணி பேசாம அப்படியே காரு மாதிரி எல்லாம் போய் அப்படியே தாறு மாதிரி பேசி அங்க போய் நின்று ஆபீஸ் திறக்கிறோம்னு சொல்லி போய் எல்லாம் பார்த்தனாலதான் இவ்வளவு அவமானமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இத பார்த்து நிறைய பேர் கேக்குறாங்க,
டிடிவி போய் சேர்ந்துட்டாரு, அன்புமணி போய் சேர்ந்துட்டாரு, பெரிய கூட்டணி அமைச்சிருச்சு, ஒரே திமுகக்கு கலக்கமான்னு. ஏங்க கலக்க போவதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2006. தைரியம், தெம்பு, திராணி அப்படிங்கறதெல்லாம் எடப்பாடியார் சமூக வலைதளத்துல ஒரு டைம் எல்லாம் பேசினார். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இன்னைக்கு பிஎம்ஏ நீங்க வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீங்க கொடுக்க கிடையாது. அதற்கு மேல அடிமட்ட மக்கள் பயன்படுத்திட்டு இருந்த இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் அப்படிங்கறத நீங்க மாத்தி அந்த மக்களுக்கு பயனில்லாம நீங்க செஞ்சிருக்கீங்க. அதனால இதை நீங்க மாத்தி அமைக்கணும்னு சொல்லி தில்ல சட்டப்பேரவையில இன்னைக்கு தீர்மானம் போட்டாரு பாருங்க. அவருதான் தமிழ்நாட்டு முதல்வர். அந்த அளவுக்கு இருக்கணும் தைரியம், தெம்பு, திராணின்லாம். சும்மா தன்னுடைய கட்சி பேரையே சொல்லாம வெறும் என்டிஏ கூட்டணியோட ஆட்சிதான் இங்க அமையும்னு சொல்லி மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்களே, இதுக்கெல்லாம் எடப்பாடி அவர்கள் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறாரு அப்படின்னு தெரியல. ஆனா எனக்கு அந்த மேடையை பார்க்கும்போதுங்க ஒரு சினாரியோ ஞாபகம் வந்துச்சு. ஒரு பாட்டு, இந்த குயில புடிச்சு கூண்டுல அடைச்சு பாட சொல்லுகிற உலகம், அதே மாதிரி மழை புடிச்சு காலை உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா அங்க இருக்கிறவங்க யார் மூஞ்சி இல்லைன்னாச்சும் உண்மையான சிரிப்பு, ஒரு சந்தோஷம் அந்த மாதிரியா இருக்கு. டிடிவி எல்லாம் அதாவது நம்ம டைலாக் எல்லாம் படிக்கிறோம்ல, அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரி. போன மாசம் ஐயோ அந்த ஆள் ஆகாதுங்க எடப்பாடி, அவர்லாம் யாருங்க? அந்த ஆள் தலைமையிலதான் கூட்டணினா அவருக்குதான் சிஎம்னா நாங்கெல்லாம் தூக்குல தொங்குவோம் அப்படின்ற மாதிரி. ஐயோ இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பேசுறதுக்கு. ஆனா இது நான் சொல்லல, சொன்னவர் டிடிவி தினகரன். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு? இது எங்களுக்கு பங்காளி சண்டைங்க, அது கூட நேத்து. இன்னைக்கு நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி மாறிங்க. அட எங்க அப்பா, உங்க அண்ணன் தம்பி உறவு நீங்க இன்னைக்கு சொல்லுவீங்க, இத தமிழ்நாட்டு மக்கள் நம்போன்னு அப்படிதான் இருக்கு. என்னங்க ஒரு ஒரு வரமுறை வேணாமா? அப்படியே பார்த்தாலும் இன்னைக்கு கூட்டணி அமையும்னு இதே எடப்பாடியார் 2024 தேர்தலுக்கு முன்னாடி என்ன பேசுறாரு? அந்த எஸ்டிபிஐ மாநாடு நடக்கும்போது, அதாவது எக்காலத்திலயும் நாங்க பாஜகவோட கூட்டணியில வைக்க மாட்டோம், இருக்கவே இருக்காது. அது இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல மட்டும் இல்ல, சட்டப்பேரவை தேர்தலையும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு சிரிச்சு கொஞ்சம் குழாவி எப்படி எல்லாம் பாருங்க. அதுக்கு மேல மோடி அவர்கள் பேசுறாரு, இங்க பெண்கள் பாதுகாப்பு இல்ல. ஏன் சார் இத மணிப்பூர்னு நினைச்சீங்களா? இல்ல டெல்லி சந்தர் மந்திர்னு நினைச்சீங்களா? இல்ல பில்கிஸ் பானுக்கு அவ்வளவு பெரிய ஒரு தவறு இழைச்சு அதை தாண்டி அவங்களுக்கு அத்தனை பேத்தையும் போராடி அந்த அம்மா அத்தனை பேத்தையும் அனுப்பிச்சுச்சே, அத்தனை குற்றவாளிகளையும் அவங்களையெல்லாம் நிரபராதின்னு சொல்லி வெளியே கொண்டு வந்து விடுதலை பண்ணி அவங்களுக்கு எல்லாம் ஸ்விட்ச் வச்சு கொண்டாடினீங்களே, அந்த மாதிரி இடம்னு நினைச்சீங்களா? இது என்ன வட இந்தியான்னு நினைச்சீங்களா? இது தமிழ்நாடு சார். இங்க என்ன பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க, டேட்டாவோட பேசுங்க. அந்த விஸ்வகுரு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்டுங்க. அதாவது அவரே பேசுவாரு, அவரே ஏதாச்சும் சொல்லுவாரு, அவரே போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு பேசிட்டு போனாரு. இதுல ஊழல் ஊழல் ஏங்க ஊழல் அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் இன்னைக்கு இருக்க அதிமுக கூட கூட்டு வைக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஊழலை பத்தி பேசுறதுக்கு பிஜேபி கட்சிக்காரங்களுக்கே எந்த விதமான ஒரு ரைட்ஸுமே கிடையாது. பிஜேபி தான் நாங்க ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்போம், அந்த எலக்ட்ரல் பாண்ட் என்னாச்சு? அப்புறம் அந்த 7.5 கோடி அந்த சிஏஜி அறிக்கை சொல்லிச்சு, அது என்னாச்சு? அப்புறம் பிரதமர் PM கேர் அது என்னாச்சு? அதை தாண்டி இன்னைக்கு அதானிங்கிற ஒரு மனுஷன் உங்களோட மோடி கவர்மெண்ட், அதாவது இந்த என்டிஏ கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் வரும்போது 110வது இடத்துல இருந்தாரு, இன்னைக்கு எப்படி நம்பர் 1 இடத்துல இருக்காரு அப்படின்னு எல்லாம் கேட்டா பிஜேபி எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்கும்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நீங்களாம் ஊழலை பத்தி பேசுறீங்க பாருங்களேன். அது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு வேற என்ன ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ஊழலுங்கிற வார்த்தைக்கு பேர் போனவங்க யார் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு ஊழல் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே தன்னுடைய கார்ல இருக்கக்கூடிய தேசிய கொடியை அகற்றிட்டு ஒரு முதல்வர் கைது செய்யப்பட்டு ஒரு சிறையில அடைக்கப்பட்டார். அதுவும் அந்த நீதிபதி எப்படி எழுதுனாங்க தீர்ப்பு? ஒரு ஏழை மக்களினுடைய மூளையில இருக்கக்கூடிய ரத்தத்தை கூடி உரையிற அளவுக்கு இந்த ஊழல் காணப்படுகிறதுன்னு சொன்னவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு தீர்ப்பு கொடுத்து இங்க நீதிமன்றத்துல அனுப்பப்பட்டாங்க, பார்ப்பன சிறையில அடைக்கப்பட்டாங்க. இதெல்லாம் மறந்துடுமா? அதுக்கும் மேல ஒரு ஊழல் லிஸ்ட் நான் வேணா படிக்கட்டுமா, என்னென்ன மாதிரி விஷயத்துல இவங்க எல்லாம் ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதாவது விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் அவரோட தலைமையில 6 கோடியே 10 லட்சத்துக்கு மேல ஊழல் இருக்கு. SB வேலுமணி அவரோடதுல 58,000 கோடி இருக்கு. தங்கமணி அவர்களோடதுல 4.85 கோடி ஊழல் இருக்கு. அதுக்கு மேல KC வீரமணி அப்படின்னா அது ஒரு 76.65 ஆயிரம் கோடி அளவுக்கு. அதாவது ஊழல் பட்டியல் எடுத்து பார்த்தா அதை பார்க்க முடியாத
அளவுக்கு ஊழல் இன்னைக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல இருக்கு. ஆனா இது எல்லாமே இந்த சார்ஜ் ஷீட் எல்லாம் உங்ககிட்டதான் இருக்கும். ஏன் பிஜேபிக்கு தெரியாததா என்ன? நீங்க தானே சார் அந்த ஊழல் லிஸ்ட் கையில வச்சுட்டு தானே சார் நீங்க எங்களோட வந்து இணையலைன்னா உங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் சிபிஐ ஐடின்னா அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்றது. அது எல்லாத்துக்கும் மேல நம்ம எடப்பாடியார் என்ன கரைபடாத கையா? அவர் எந்த விதமான தவறும் செய்யாதவரா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும்ல. அவரு மேல இல்லாத ஒரு ஊழலா? அதாவது கான்ட்ராக்ட் எல்லாம் இன்னைக்கு சொந்தக்காரங்களுக்கே கொடுத்திருக்காருன்னு அவர் மேல ஒரு ஊழல் சீட் இருக்கு தெரியுமா? அதே மாதிரி கொரோனா பீரியட்ல அந்த அரிசிகள்ல எடுத்து வச்சு அதைய விற்பனை பண்ணதுல ஊழல் இருக்குன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி எத்தனை விஷயத்த அவர் மேல இருக்கக்கூடிய வழக்கு இதெல்லாம் எடுத்து பார்த்தா எவ்வளவு விஷயத்த நம்ம சொல்ல முடியும். இதுல வந்து இன்னைக்கு இவரு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு முதல்வர்கள் எவ்வளவு விஷயத்த கேட்டிருக்காங்க. அதாவது சீசனுக்கு மட்டும் வந்துட்டு போற மாதிரி இன்னைக்கு இவ்வளவு லட்சம் கோடி நாங்க வந்து கொடுத்திருக்கோம். அதாவது யூபிஏ கவர்மெண்ட் விட 3 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு தமிழ்நாட்டுக்கு நாங்க கொடுத்த நிதி அப்படின்னு பேசக்கூடிய மோடி அவர்கள், ஏங்க சார் எய்ம்ஸ் 8 வருஷம் ஆச்சு, அந்த செங்கலை கூட எடுத்து காமிச்சிட்டோம். இன்ன வரைக்கும் ஒரு விடயமும் கிடையாது. இன்னைக்கு சென்னைக்கும் சென்னையை தாண்டி இன்னைக்கு மதுரைக்கும் கோயம்புத்தூருக்குள்ள மெட்ரோ அதை முடியாதுன்னு சொல்லி அதையும் கேன்சல் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு ஒசூருக்கு வந்திருந்த விமான நிலையம் இன்னைக்கு ஆந்திராவுக்கு போயிருக்கு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இதெல்லாம் கேட்டா அப்படியே வந்து ஏதோ ஜும்லான்றீங்க, அப்புறம் இதெல்லாம் நாங்க செய்யவே இல்லைன்ற மாதிரி ஒரு ஆழ்ந்த உரை ஆற்றிட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறது. அதுக்கு மேல இன்னைக்கு நாங்க கேட்டோம்ல, இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர்கள் 11 கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது எஸ்எஸ்சிக்கு கொடுக்க வேண்டிய நிதி என்னாச்சு, பேரிடர் நிதி என்னாச்சு, அந்த 100 நாள் வேலைக்கான நிலுவையில வச்சிருக்க அந்த நிதி என்னாச்சு. அதுக்கு மேல இன்னைக்கு ஆளுநர் எங்களை வந்து அதாவது ஒரு தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு இருக்கக்கூடிய பாரம்பரியம், எங்களுடைய அந்த 100 ஆண்டு கால பாரம்பரியத்தை வந்து அவமதிக்கிற மாதிரி நடந்துக்கிறாரே, இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறீங்களே, இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல எடுத்துக்கிறது? இதுக்கு மேல எங்க போனாலும் தமிழர் தான் சூப்பர், தமிழர் தான் எல்லாம், எங்க போனாலும் சொல்லக்கூடாதுங்க, அது ரொம்ப தப்பு. அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும்தான் தமிழ் மீது அவருக்கு ரொம்ப பாசம் பற்று எல்லாம் வரும். திருக்குறள் சொல்லுவாரு, வாழ்த்துக்கள் சகோதர சகோதரிகளேன்னு கூடி சொல்லுவாரு, எல்லாம் பேசுவார். ஆனா நம்ம ஊர்ல கீழடி ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட எல்லாமே தரவுகள் சரியா இருக்கு. அதாவது உங்களுடைய அந்த ஆரிய நாகரீகத்தை விட எங்களுடைய தாமிரபரணி நதிக்கரையில இருந்து உருவாக்கப்பட்ட கீழடி நாகரீகம் தான் முதன்மையானதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அவ்வளவு வலிக்குது. கேட்டா நாங்க கொடுக்குற மாதிரி டேட்டாவெல்லாம் மாத்தி கொடு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதுக்கும் இன்னும் எந்த விதமான விடயமும் கிடையாது. அது எல்லாத்துக்கும் மேல ஒரு பேரிடர் நிவாரண நிதி கேட்கிறோம், கிட்டத்தட்ட 37,000 கோடி கேட்டா நீங்க ஏதோ 1000 சொச்சம் கோடி தான் தருவீங்க. இங்க அதுவும் இது எல்லாமே நல்லா யோசிச்சுக்கோங்களேன். இது ஒண்ணு இவங்க எல்லாம் வீட்டு காசு இல்ல. அதான் நம்ம துணை முதல்வர் நல்லா கேட்டிருப்பாரு, உங்க அப்பா வீட்டு காசையா கேட்டோம் அப்படின்னு. கேட்டா நாங்க மரியாதை இல்லாம பேசுறோம், ரொம்ப இதா பேசுறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஏங்க அப்படி எல்லாம் இல்லைங்க, நம்ம கொடுக்குற வரியை நம்ம திருப்பி கேட்கிறோம். இதுல என்ன இருக்கு? இதான் பியூஷ் கோயல் வந்துட்டு போனாரு, நம்மளுடைய ஒன்றிய அமைச்சர் வந்துட்டு போனும்போது அவரு அப்படியே சொல்றாரு, அதாவது கொடுக்குற வரிய மொத்தமா இவங்க திருப்பி கேட்கறாங்க. ஏங்க நாங்க கஷ்டப்பட்டு கட்டின வரி பணத்தை தான் நாங்க திருப்பி கேட்கிறோம், இன்னும் உங்களோட பணத்தை கேட்கிற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா அப்ப நேர்மையா நடந்துக்கோங்க. எங்களுடைய பணத்துக்கான அட்லீஸ்ட் அமௌண்ட்னாச்சும் நீங்க கொடுக்கணும்ல. ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு டேட்டா சொல்றேன் பாருங்க. 2026-25 அந்த வரி பகிர்வுப்படி உத்தரப்பிரதேசத்துக்கு 2,30,855 கோடி போயிருக்கு. அதாவது ஜிஎஸ்டி வரி பகிர்வு போயிருக்கு. மானியமா மட்டும் 94,390 கோடி போயிருக்கு. டோட்டலா 3,25,245 கோடி யாருக்கு? யூபிஏ கவர்மெண்ட்டுக்கு. அவங்க நம்மளை விட கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியா தான் வரியை செலுத்தாங்க. ஆனா நம்ம இருக்கிறதுலயே அதிக வரி செலுத்தக்கூடிய மாநிலமான தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு அவங்க திருப்பி கொடுக்கறது எவ்வளவு தெரியுமா? வெறும் 73,000 கோடி தான். யூபிக்கு எவ்வளவு? 3,25,000 சொச்சம் கோடி. ஆனா தமிழ்நாட்டுக்கு 73,000 தான். அங்க லட்சம் கோடியில போகும், இங்க 1000த்துல வாங்குறதுல கூட இவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஏன் சார் அப்ப நீங்க வந்து ரொம்ப கரெக்டா இருக்கிற ஆளு அப்படின்னு சொன்னா எங்களோட காசு திருப்பி கொடுங்க. நீங்க உங்களோட டபுள் இன்ஜின் சர்க்கார்ல டபுள் இன்ஜின் சர்க்கார், டபுள் இன்ஜின் சர்க்கார்ல என்ன லட்சம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாதா? அந்த டபுள் இன்ஜினை தான் இன்னைக்கு எங்களோட தலைவர் சொல்லிட்டாரு, இது டப்பா இன்ஜின், இதுல மாற்றமே இல்லை. இது உண்மைதான், கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் சாதாரண டப்பா இல்ல, காளி பெருங்காய டப்பா. அதுல வாசம் வருதா இல்லையான்றதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகமா இருக்கு. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியே இல்லாம இருக்கு. வேற இன்னொன்னு என்ன சார் தெளிவா சொன்னீங்களே, அதாவது ஒன்றிய அரசு கூட இணைஞ்சு போற மாதிரியான ஒரு அரசை இங்க உருவாக்கணும். எதுக்கு?
கைகட்டி நீங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்றக்கா? அப்பதானே இங்க இருக்கிற எல்லா வளங்களையும் எடுத்துட்டு போக முடியும். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிமானிட்டைசேஷன், தொகுதி மறுசீரமைப்பு, அதுக்கு இன்னும் என்ன விடையும்னு கேட்டா அதுக்கு இன்னும் பதில் சொல்லல. அப்ப இதுக்கு யாரு தலையாட்டிட்டே இருப்பா? நம்ம அடிமை குரூப்ஸ் தலையாட்டிட்டே இருக்கோம். அப்படின்னா அவங்க உங்க கண்ட்ரோல்ல வச்சா மட்டும் தானே உங்களுக்கான ஒரு ஆட்சி நடக்கிற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டுல. இதுல வேற வந்து திருப்பரங்குன்ற பிரச்சனை பத்தி எல்லாம் நீங்க பேசியிருக்கீங்க. ஏன் சார் இங்க நல்லா இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கல? இதுல நிறைய பேர் கேக்குறாங்க, ஏன் இந்துக்களுக்கு ஆதரவா பேசினா மட்டும் இந்துவாதம் இந்துவாதம்னு சொல்றீங்க, இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் நீங்க பேசுறது இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க. ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்கெல்லாம் இந்துக்கு ஆதரவா எல்லாம் பேசுறது இல்ல, அதுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையை கிளப்ப முடியுமான்னு ஒவ்வொரு இடத்துலயும் போராட்டம் பண்ணி அத பிரச்சனையை மாத்துறதுக்கு தான் சொல்றாங்க. அதுதான் நாங்களும் முன்னையே சொன்னோம். இதே மதுரையில இன்னும் எய்ம்ஸ கொண்டு வர முடியல, இதே மதுரையில மெட்ரோ ட்ரெயினை கொண்டு வர முடியல, அது என்ன திடீர்னு இந்த விளக்கு பிரச்சனையை முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறீங்க? நாங்க சொல்றோம், அது ரொம்ப வாழையடி வாழையா நாங்க உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் அந்த விளக்கு தூண் இருக்கு, அங்கதான் நாங்க விளக்கு ஏத்துவோம். இது எப்படி திடீர்னு நீங்க வந்து மாத்துறீங்க? ஏங்க கீழடியில இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி நம்ம தான் இன்னைக்கு முதன்மையா இருக்கும், நாகரிகம் வளர்ந்தது தமிழர் பண்பாடு, இரும்ப வந்து உற்பத்தி பண்ணதே நம்மளுடைய நாகரிகம் தான், நம்மளுடைய தமிழ் மண் தான் அப்படிங்கிறத பறைசாற்றக்கூடிய வகைய இங்க இருக்கிற ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எல்லாம் இல்ல, கிட்டத்தட்ட டெல்லி இனி அமெரிக்கால வரைக்கும், அதாவது வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த லேப் வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு ரிப்போர்ட்டிங் கொடுத்திருக்கோம். அதை ஏற்க முடியாது. ஆனா இவங்க வந்து திடீர்னு சொல்லுவாங்களாம், இங்கதான் தூண் இருந்துச்சு, இந்த தூண்ல இருந்தா விளக்கு ஏத்தணும் அப்படின்னு சொன்னா இதை மட்டும் எப்படிங்க நம்ப முடியும்? இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. இதைத்தான் நம்ம வந்து ரொம்ப விலாவரியா சொல்றோம். இங்க முழுக்க முழுக்க இந்துக்கள் பேர்ல ஒரு அரசியல் பண்றாங்க, அது மதவாத அரசியல். இல்ல இன்னும் அவர் வந்து வரும்போது என்ன ஏதோ ராமர் கோயிலுக்கு எல்லாம் இங்க போயிட்டு வந்தாராமே, தமிழ்நாட்டுல வந்து அது ரொம்ப பழமை வாய்ந்த ராமர் கோயிலாம் அப்படியே பயங்கரமா இருக்கான். என்னன்னா எனக்கு இப்ப என்ன டவுட்னா, அந்த நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அயோத்திய கை வச்சு பார்த்தாங்க. அது அயோத்தினால மிகப்பெரிய ஒரு புரட்சி வரப்போகுது, அப்போ அயோத்தியில வந்து ராமர் கோயில் கட்டிட்டோம், நம்ம தான் ஜெயிக்க போறோம். கடைசியில பார்த்தா ராமருக்கே கோவம் வந்து அயோத்திலேயே அவங்களால ஜெயிக்க முடியல. அப்போ ராமரே வந்து தெளிவா தெரிஞ்சிருக்காரு. உடனே இவங்க யார கையில எடுத்தாங்க? பூரி ஜெகநாதரை கையில எடுத்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வாங்களேன், 2024 அவர் வரும்போது ராமேஸ்வரத்துக்கு போனார். அப்ப ராமேஸ்வரத்துக்கு போய் பார்த்தாரு, ஐயன் வள்ளுவரனுடைய பாதத்தை எல்லாம் தழுவி விட்டு வந்தார். இருந்தாலும் 40க்கு 40 திராவிட முன்னேற்ற கழகமே தட்டி தூக்கியது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால ஓகே, இந்த மண்ணுல ஒருவேளை சிவன் ஒர்க் அவுட் ஆக மாட்டாரு அப்படின்றதுக்காக இங்க வந்து ஒரு ராமர் கோயிலை கண்டுபிடிச்சு போயிருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தேகங்க. அதுவும் நீ எப்படின்லாம் தெரியல. தமிழ்நாட்டுல வந்து நீங்க முருகருக்கு காவடி எடுத்தாலும் சரி, இல்ல அம்மனுக்கு தீசட்டி எடுத்தாலும் சரி, இல்ல எங்களுடைய சிவனை பார்த்து சிவதாண்டவம் ஆனாலும் சரி, ராமருக்கு கோயில் கட்டுறேன்னு சொன்னாலும் சரி, எதையும் நம்ப மாட்டோம். பிஜேபி காரருக்கு சோறு வேணா போடுறோம், ஏதோ நீங்க வந்தீங்கன்னா மரியாதைக்கு உங்களை பாக்குறோம், ஆனா ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கும். அதுவும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு சேர்ந்திருக்கு இந்த கூட்டணியை யாராச்சும் நம்புவாங்கங்கிறீங்க? இங்க யார் வந்திருந்தா அன்புமணி அவர்களா, அவங்க அப்பா போட்டிருக்கிறாரு, என்ன பிரதமர்ன்ற பதவிக்கு அவமரியாதையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சின்னம் யாருகிட்ட இருக்குன்னு இன்னும் கோர்ட்ல கேஸ் இருக்கக்கூடிய நிலையில நீங்க பாட்டுக்கு சின்னத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்களா? யாருகிட்ட? அப்பாவுக்கும் பையனுக்குமே சண்டை தீரல. அப்படி இருக்கிற நிலைமையில ஒரு பாமக, அது எல்லாத்துக்கு மேல நம்ம அண்ணன் டிவி அவர்கள் அப்படியே பயங்கரமா என்னமோ அப்படியே எங்களுடைய அண்ணன் தம்பி பங்காளி சண்டை அப்படி இப்படின்னு எல்லாம் பேசக்கூடிய டிவி அண்ணன், உங்களுடைய கூடாரா இன்னைக்கு முழுக்க முழுக்க போயிடுச்சு. இன்னைக்கு வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாரும் வந்து அறிவாலயத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு மேல அண்ணன் எடப்பாடியார் ஒன்னும் பிரச்சனையே இல்லை. இப்பதான் வைத்தியலிங்க அண்ணன் வந்தாரு, அதை தாண்டி இன்னும் எல்லாரும் வர்றதுக்கும் ரொம்ப சரியாதான் இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வர்றவங்க எல்லாருமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து சேர்றவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதை பார்க்கும்போது தாங்க ரொம்ப சிறப்பா இருக்கு. அவங்க சொல்றதே, எங்கனால போய் அந்த அடிமையா அங்க தலை குனிஞ்சு எல்லாம் இருக்க முடியாது, அதுக்கு சிவனேன்னு தாய் கழகமான, அதாவது எம்ஜிஆரே எங்கிருந்தானே வந்தாரு, அதனால எங்களுடைய தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்துல இணையறது எங்களுக்கு ஒண்ணும் பெருசா தவறா தெரியல, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறதா. இதுதாங்க நிலைப்பாடு. ஏன் எம்ஜிஆர் அவர்களே சொன்னது அதுதானே. அதாவது திமுக அதிமுக எவ்வளவு பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், ஆனா மக்களுக்குன்னு வரும்போது இருகுழல் துப்பாக்கியா, அதாவது இருகுழல் துப்பாக்கியா இருந்து நாங்க செயல்படுவோம், மக்களுக்கான பிரச்சனையை நாங்க பேசுவோம். இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சொன்ன விஷயம் என்ன, ஒருபோதும்
நாங்க வந்து இந்த பிஜேபியை நான் உள்ள வைக்க மாட்டேன், கூட்டணிக்குள்ள உடவே மாட்டேன் அப்படிங்கறத அவங்களே சொல்லியிருக்காங்கல்ல. அதாவது அனைத்து தொகுதிகளையும் டெபாசிட் இழக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டவங்களே ஜெயலலிதா அவர்கள் தான். இந்த மோடியா இந்த லேடியான்னு கேட்ட அவங்க கிட்ட போய் அந்த ஒரு கட்சியை போய் தன்னுடைய சொந்த சுயலாபத்துக்காக மக்களை பத்தி, அதாவது மக்கள்னு விடுங்க, அடுத்தது அதுக்கு முன்னாடி அதிமுக தொண்டர்களை பத்தி கூட யோசிக்காம இவர் பாட்டுக்கு இன்னைக்கு போய் அப்படியே பெரிய ஒரு கூட்டணி நான் அமைச்சிட்டேன், ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த நான் சாதிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணி, அதை விட ஒரு தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம் நீங்க மட்டும்தான், எடப்பாடி மட்டும்தான் சொல்லிக்கிறாரு அதிமுக தலைமையில கூட்டணி, அதிமுக தலைமையில கூட்டணின்னு. அங்க வந்த கூட்டணியில சேர்ந்த மத்த கட்சி தலைவர்கள் கூடி பெருசா அவர் பேரை பயன்படுத்தல. அதை விட ரொம்ப முக்கியம், மோடி அவர்கள் அதிமுகன்ற பேரையே அங்க பயன்படுத்தாம இருந்தது. இது உண்மையாலுமே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அப்செட். அதை விட இது எடப்பாடி அவர்களுடைய ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கான ஒரு ஆஸ்பெக்டா இருந்திருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பாதான் அமைஞ்சிருக்குன்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இதை வந்து தொண்டர்கள் தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு கூற்று இருக்குல்ல, என்னைக்குனாலும் நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் அடி பண்ணிய கூடாது அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதுவும் ஒரு தமிழன் தான் நம்மளை ஆளணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே கொண்டு போய் யாரோ ஒருத்தர் ஒரு வடக்குல இருந்து வந்தவர், அவர் பிரதமரா இருக்கலாம், ஆனா அவர் இந்திய நாட்டுக்கு தான் பிரதமர். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பண்பாடு, பாரம்பரியம், ஒரு கலாச்சாரம், ஒரு பழக்க வழக்கம், நம்மளுக்குன்னு ஒரு வரலாறு, அதை தாண்டி நம்மளுடைய அந்த முக்கியத்துவம், நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய முதன்மைத்துவம், இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்த விட தமிழ்நாடு இன்னைக்கு முதன்மையா தானே இருந்திருக்கு. இது ஓகேங்க, ஒத்துக்கிறோம். இது ரெண்டு கட்சியும் சேர்ந்து செஞ்சதாவே இருந்துட்டு போட்டுமே, திராவிட இயக்கங்கள் இதை செஞ்சது அப்படின்னே வச்சுக்கலாமே. ஆனா இன்னைக்கு அந்த திராவிடங்கிற பேருக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியலன்னா நீங்க படிச்சு தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சோம் எடப்பாடி சார். ஆனா இன்னைக்கு படிக்கவெல்லாம் மாட்டேன், நான் ஒரேடியா படுத்துருவேன், நீங்க போய் முழுசா விழுந்து கிடக்குறீங்களே, இதை பார்க்கும்போது தானே ரொம்ப பாவமா இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு நிலைப்பாட்டு, அதாவது தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இந்த மாதிரியான எந்த குளறுபடி வந்தாலும் இன்னைக்கு மக்கள் மனசுல ரொம்ப நீங்காத இடம் பெற்றக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அமைஞ்சிருச்சு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இருந்தாலும் இன்னைக்கு பிஜேபி செய்யக்கூடிய குற்றங்களுக்கு துணை போற மாதிரி இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் நடந்துட்டு இருக்காரா? அதிமுக இருக்கக்கூடிய மித்த அமைச்சர்கள் அவங்களோட கை கோர்த்து நடந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொருத்தரோட மனசுலயும் இன்னைக்கு எழுந்துட்டு இருக்கு. அதை தாண்டி அப்படி அடிச்சுக்கிட்டு சண்டை புடிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னு நீங்க சொல்லும் போது நீங்க எல்லாம் என்ன எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மக்களை காப்பாத்துறதுக்காகவா? இல்ல சார், அவங்க சொத்தை காப்பாத்துறதுக்காக, சிபிஐ ரைட்ல இருந்து காப்பாத்துறதுக்காக, அரசாங்கம் இருக்கணும்னு காப்பாத்துறதுக்காக, தன்னை தன் குடும்பத்தை தான் சேர்த்து வச்சிருக்க சொத்தை காப்பாத்துறதுக்காக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணிங்கிற தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கிற மாதிரிதான் நம்மளுக்கு தோணுது. இதுல எந்த விதமான ஒரு முரண்பாடும் இல்ல, இவங்க என்னமோ பெருசா ஒரு தியாக சம்பல் மாதிரி வராங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம், மோடி அவர்கள் நிறைய பேசினார்ல அது இதுன்னு, நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். ஏன்னா நாடாளுமன்றத்துல கூடி நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் அவர்கள் கேட்ட ஒரு விஷயம்தான், இன்னைக்கு இந்த ஒன்றிய அரசு எவ்வளவு பெரிய துரோகத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்கன்றத பாத்துக்கோங்க. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதுல அலுவலர் உதவியாளர் வேலைக்கு டோட்டலா பிசிக்கு வேக்கன்ட், பிசினா உடனே வந்து இடஒதுக்கீடுன்னு இவங்க பேசுறாங்க, அப்படியே பயங்கரமா இதா பேசுறாங்க. அப்படி எல்லாம் இல்ல, பிசினா ஒரு நல்ல ஒரு சமூகமாவே இருந்துட்டு போடுமே. அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்றோம்ல, கவுண்டரு, பிள்ளைமாரு, அப்புறம் செட்டியாரு, அப்புறம் முதலியாரு, அப்புறம் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா சமுதாயம், இந்த பிசி கேட்டகரியில வரக்கூடிய எல்லா சமுதாயமும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், 27% அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. டோட்டல் வேக்கண்டே வந்து 572. ஆனா இதுல வந்து பிசிக்கு 27%னா 154 வேக்கண்ட் அங்க கொடுக்கணும். ஆனா பிஜேபி இப்ப கொடுத்திருக்கிறது, பிஜேபி கவர்மெண்ட் மூலமா கொடுத்திருக்கிற வேக்கண்ட் வெறும் 83 தான். இன்னும் பேலன்ஸ் 71 இடம் இந்த டைம் கொடுக்கல. மொத்தம் 27ல 14.51% தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி வளர்ச்சி உதவியார் பணி நியமனத்துல டோட்டல் வேக்கண்ட் 159.
இதுல பிசிக்கு கொடுத்திருக்கிற இடம் அவங்க 43. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது, அதாவது கொடுக்காம இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 இடம் கொடுக்கல. அப்போ இங்கேயும் மொத்தமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 16.35% தான். டோட்டலா 40% நம்மளுக்கு கொடுக்காம அவங்க ஏமாத்துறாங்க. இது படிப்படியா கம்மியாயிட்டே வருது. இதெல்லாம் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா இவங்க ஏதோ தமிழ்நாட்டுல ஒரு உயர் ஜாதி உயர் சமூகத்தை இவங்க தூக்கி பிடிப்பாங்க, இவங்க ஒரு உயர் சமுதாயத்துக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே. சரி, ஆல்மோஸ்ட் அந்த ஹிந்து அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே வாங்களே. இந்துன்னா உங்களை அப்படியே தலைமையில வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினைச்சீங்களா சார்? குடுக்கிற வாய்ப்பு கூட அவங்க கொடுக்க விடாம பண்ணிருவாங்க. அத புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டணி, என்டிஏ கூட்டணி இருக்கவங்களா கை கட்டிட்டு போய் நின்னுட்டு இருக்காங்களா? அவங்களே உண்மைக்கு பயந்துதான் போய் கை கட்டிட்டு நின்னுட்டு இருக்காங்க. எங்க அவர் எடப்பாடி அவர்களை அங்கேயே கேட்டுக்கலாம்ல, தட்டி கேட்க வேண்டியதானே. எப்படி நீங்க என் பேரை சொல்லாம போலாம்? சரி, என் பேருன்னு சொல்ல வேணாம், எப்படி அதிமுகன்ற பேரை நீங்க சொல்லாம இருக்கலாம் திரு பிரதமர் அவர்களே அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. அப்ப பிரதமர் சொல்லினாலும் பரவாயில்ல, கண்டிப்பா அதிமுக தலைமையிலான ஒரு ஆட்சி தான் இங்க அமையும் அப்படின்னு தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா சொல்லியிருக்க வேண்டியதானே. அதுக்கு மேல கேக்குறாங்களே, நீட் விளக்குன்னு நீங்க கேட்டிருக்கலாம்ல. இன்னைக்கு கூட சட்டப்பேரவையில பேசுறாங்க, நீட்டை பத்தி பேசுறாங்க, 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் பத்தி பேசுறீங்களே, நீங்க கூட்டணியில நீங்க தானே சார் இருக்கீங்க. பேசி கொண்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்கணும். ஏன் இதுக்கு முன்னாடி கூட 100 நாள் வேலை திட்டத்துல கிட்டத்தட்ட 4000 லட்சம் கோடி பேலன்ஸ் அப்படிங்கும் போது அவங்க ஒரு 3000 கோடி ஏதோ ரிலீஸ் பண்ணும்போது நான் தான் கொண்டு வந்தேன், நான் தான் போய் பேசணுங்க, நான் போய் பேசுனாலதானுங்க ஒன்றிய அரசு உடனே ஓகே பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம எடப்பாடியார் பேசினார். இன்னும் அதுல 1200 சொச்சம் கோடி பேலன்ஸ் இருக்கு. அதை பேசி உடனே வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே. எங்க ஒரு நிமிஷம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இவங்க ஏதோ மோடி அவர்கள் எப்பவுமே பாருங்க 2024 தேர்தலையும் 10 முறை படையெடுத்து வந்தார் தமிழ்நாட்டுக்கு. ஆனா ஒரு சீட்டு கூடி வாங்க முடியல. இவங்க எத்தனை டைம் வந்தாலும் இதைவேதான் பேசுவாங்க, இதை மட்டுமே தான் சொல்லுவாங்க. இந்த ஊழலும்பாங்க, இந்த குடும்பம்பாங்க, அதை தாண்டி வாரிசும்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு தேவையில்லாத விஷயங்கள், நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். நான் ஜீவனுக்கான நிதி என்னாச்சு இன்னும் கொடுக்கலையே அப்படின்னு கேட்டா நோ ஆன்சர், நகி பேட்டா அப்படின்றவர். அதுக்கு மேல இன்னும் பேரிடருக்கான நிதி நகி பேட்டா. அதுக்கு மேல உன்ன இந்த கல்விக்கான நிதி எல்லாம் கொடுத்தா அதெல்லாம் நகி நகி அப்படின்றாங்க. இன்னும் 15 லட்சம் பணத்து போடலையே அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஜும்லா அப்படின்ட்டு போயிடுவாங்க. இவங்களையா சார் இன்னும் நம்புவீங்க? இத நம்பி இத்தனை கட்சி கூட்டணின்னு வேற போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. உண்மையா அவங்கள நினைக்கும் போது எனக்கு வருத்தமா தாங்க இருக்கு. உண்மையா நம்பி எல்லாம் போயிருக்க மாட்டாங்க, பயத்தின் பேர்லதான் போயிருப்பாங்க. ஆனா எப்படி போனாலும் இன்னைக்கு போய் முழுசா விழுந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது வலுவிழந்து இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள்னு இருந்த கொஞ்சம் பேரும் இன்னைக்கு தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே நாங்க வந்துடுறோம் அப்படின்னு இணைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த கூடாரமும் போயிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா யோசிச்சு பாருங்களேன். இன்னும் அன்புமணி பின்னாடி எத்தனை பேர் இருக்க போறாங்க அப்படிங்கலாம் தெரியல. அப்ப இந்த ஒரு வலுவான கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு பாவலா காமிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. அதை தாண்டி அதிமுக தொண்டர்களே இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரியா இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுல. நீங்க அதிமுகவா, திமுகவா, பாமகவா, இல்ல அமமுகவா, இல்ல வேற ஏதாச்சும் கட்சியானலாம் பாக்குறது இல்லை. தமிழ்நாட்டுல ஒரு வேலை வாய்ப்போ, இல்ல இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களோ, இல்ல இன்னைக்கு அமல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சமூக நீதிக்கான ஒரு செயல்பாடுகளும் இவங்க கட்சிக்கு தான் போகணும், இவங்க கட்சிக்கு தான் போகணும்னு நம்ம பாக்குறது இல்லை. அனைவருக்கும் அனைத்தும் போய் சேரணும், எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை தெளிவா இன்னைக்கு எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர். முக்கியமா இன்னைக்கு பெண்கள் அதை உணர்ந்து இருக்கிறாங்க. சும்மா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொன்னா, பெண்கள் இன்னைக்கு உயர்கல்வியில அதிகமா உயர்ந்திருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அதுல நம்பர் 1 இருக்கு. அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு புதுமை பெண் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக இந்த திட்டத்தை பயன்படுத்தி இன்னைக்கு 36% பெண்கள் இன்னைக்கு உயர்கல்வியில வந்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி இன்னைக்கு பெண்களினுடைய தொழில் முனைவோர் பட்டியல்ல இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய தரவரிசையில தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. இதுல காலையில மட்டும் இல்ல, இன்னைக்கு நைட் ஷிப்ட்ஸ் கூடி எவ்வளவு பேர் இன்னைக்கு தைரியமா நைட்டு கூடி டிராவல் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இதெல்லாம் எப்படி நடக்குது? என்னமோ இங்க ரொம்ப அராஜகமும் ஒரு தவறுகளும் அதிகமா நடக்கிற மாதிரி இவங்க பேசுறாங்களே. இவங்க நம்ம நியாயமா கேட்க வேண்டிய எந்த விதமான ஒரு
கேள்விகளுக்கும் ஒரு நிவாரண நிதிகளுக்கும் எந்த விதமான சரி நிவாரண நிதி கூட வேணாம், நான் கட்டின வரி பணத்தை திருப்பி குடியா அப்படின்னு கேட்டா கூட இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இதையெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தன்னுடைய கூட்டணியிலேயே வச்சுட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களும் அன்புமணி அவர்களும் போய் கேள்வி கேட்பாங்களா? அவங்களுக்கு அந்த கேட்கக்கூடியவர்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? என்னமோ வந்து பிரதமர் வந்தனால அந்த சூரியனே வந்து இன்னைக்கு மறைஞ்சு காணப்பட்டிருக்கு. ஏப்பா சூரியன் கொஞ்ச நேரம் வேணா மறைஞ்சிருக்கலாம். ஆனா முழுசா சூரியன் வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு உயிர் கூட உயிர் வாழ முடியாது. உங்களுக்கு என்ன சார் சயின்ஸே தெரியல போலவே. அந்த என்னைக்கு அந்த கூட்டணியோட சேர்ந்தீங்களோ அன்னைக்கே வந்து என்னமோ தத்துவம் எல்லாம் சொல்லக்கூடாது. சனாதனம்னு சொன்னாலும் நீங்க ஏதாச்சும் சொல்லுவீங்க. ஆனா என்னமோ ஒரு ஒரு நம்பிக்கையில பேசுறீங்களா? நீங்க சயின்ஸ் படி யோசிச்சா சூரியன் உதித்தால் தான் தாமரையே மலரும். அதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது சூரியன் உதித்தால் தான் தாமரையே மலரும். அதை தெரிஞ்சுக்கணும். அதாவது சூரியன் வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு உயிரினத்துக்கு கூட வாழ்வாதாரமே இருக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி சூரியன் இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க? அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். உங்க இலை தான் உதிர்ந்துருச்சு. அந்த உதிர்ந்த இலைய ஒட்ட வைக்கவே முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஆனா இன்னைக்கு எல்லா இலையும் ஒட்டுது. அதுவும் தாமரையில போய் ஒட்டுதுன்னு நம்ப முடியுமா? தாமரை இலையில தண்ணி கூட ஒட்டாது. இன்னொரு இலையா ஒட்ட போகுது. அது நல்லா அது புரிஞ்சுக்கோங்க. அது அதனுடைய வேலையை தான் சரியா செய்யும். இந்த பீகார்ல நடந்த மாதிரி, இல்ல யூபில நடந்த மாதிரி, இல்ல வேற வேற மாநிலங்கள் இப்படி எப்படியோ நடந்து ஏதோ ஒரு பாஷா பண்ணி ஒரு இடத்த புடிச்ச மாதிரி தமிழ்நாட்டுல புடிச்சுக்கலான்னு இன்னைக்கு பாஜக ஒரு படையெடுத்த மாதிரி படையெடுத்து வந்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு நம்ம இதை புரிஞ்சுக்கணும். முக்கியமா தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். மேல இருக்க அரசியல் தலைவர்கள்லாம் அவங்களோட ஆதாயத்துக்காக அவங்களோட கொள்கையை கூட விடுத்து அவங்க வேலையை செய்யும் போது, ஆனா இன்னைக்கு நம்மளுடைய ஒரு சுய மரியாதையும் அதை தாண்டி நம்மளுடைய சுய வளர்ச்சியை யார் கொடுக்கிறா, யார் நமக்கான ஒரு கேள்விகளை எழுப்புவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனை இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நாட்டினுடைய நிலைமை மணிப்பூர் மாதிரியோ இல்ல யூபி மாதிரியோ இல்ல பீகார் மாதிரியும் தான் போயிட்டே இருக்கும். அத தெளிவா புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய நிலைமை இன்னைக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. இவங்க சும்மா கடன்ன்றாங்க. நான் இப்பவும் ஒரு சாதாரணமா கேக்குறேனே, கடன் வாங்குறதுக்கு தகுதி இருக்கிறவங்க தான் சார் கடனே கொடுப்பான். ஒன்றிய அரசு ஓகே சொல்லாம எப்படிங்க கடன் கொடுப்பாங்க மாநில அரசுக்கு? அப்போ ஒன்றிய அரசு சரின்னு சொல்லி அந்த அளவுக்கு வருவாய் தமிழ்நாட்டுக்கு இருக்கு அப்படிங்கறதுனாலதானே கடன் கொடுக்கறதுக்கு சைன் பண்ணியே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கான கடனே வருது. இதுல என்ன இருக்கு? இன்னைக்கு அந்த கடன்களை கூட, அதாவது போன அதிமுக பீரியட்ல கடன்களினுடைய சதவீதம் அதைத்தான் மெயினா செக் பண்ணணும். இவங்க எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்க. சதவீதத்தை பார்த்தா 128% இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 93% தான் வாங்கியிருக்கோம். அதுல இருந்து நம்ம கம்மி பண்ணிருக்கோம். இத்தனைக்கும் நம்ம மட்டும் கடன் இல்ல, அவங்க வாங்கிட்டு போன கடனையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு நம்ம தான் டேக்கிள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் ஆகட்டும், இல்ல அந்த கூட்டணியோட இணைஞ்சிருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆகட்டும், கொஞ்சம் தெளிவா யோசிங்க. இந்த இந்துக்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு பேர்ல அதை தாண்டி இந்த மூடத்தனமா சொல்லக்கூடிய அந்த டேட்டாவே இல்லாம இவங்க படிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், இவ்வளவு கோடி ரூபாய் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கோம், இதெல்லாம் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் கொடுக்குமா அப்படின்னா உட்கார்ந்து எல்லாருமே விவாதிக்கலாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, எதுக்கு எதை கொடுத்திருக்கீங்க, அதை முதல் சொல்லுங்கன்னு கேட்டாலே தெரிஞ்சு போயிடும். இவங்க கேட்கிற நம்ம அப்ரப்டா கேட்கக்கூடிய நிதியை இது வரைக்குமே தரல அப்படிங்கறதுதான் இதனுடைய விஷயம். உண்மைக்கும் சொல்ல போனா மாநில அரசினுடைய எல்லா விதமான அந்த தகுதிகளை அதை தாண்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல முதன்மையா இருக்கிறது இந்த ஜிஎஸ்டி எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அதுல வந்து மாநில அரசினுடைய உரிமைகளை கிட்டத்தட்ட 8 விதத்துல அவங்க வந்து பறிச்சிருக்காங்க. அதானே இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறாங்க. இந்திய வந்து படிச்சாதான் காசு கொடுப்பேன்னு சொல்லி மொழி திணிப்பும் பண்றாங்க. நம்மளுடைய இன்னைக்கு இந்த நிலத்தையும் கூட ஆளணும்னு நினைச்சு வரும்போது சரியான பதிலடியா 2026 அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்ம பிள்ளைங்களுடைய வளர்ச்சி, நாளைக்கு நம்மளுடைய அந்த சுயமரியாதை நிலைநாட்டி நிற்கும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். ஆக மொத்தம் ஒரு ரேட்டிங் கொடுக்கணும், நம்ம மோடி அவர்கள் இங்க வந்துட்டு போனது அப்படின்னு சொன்னா அது வேணா நம்ம எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் மீட்டா இருக்கலாம். ஆனா அவங்களை நம்பி இருந்த தொண்டர்களுக்கும் அங்கிருந்து மத்த நிர்வாகிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தின் விளைவாதான் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறதுதான் நிதர்சனமா தெரியுது. இது பெரிய பிரம்மாண்டமான கூட்டணி எல்லாம் இல்லைங்க. ஏன்னா
ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு இதனுடைய விளைவு என்னவா இருக்கும்னு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே இத பத்தி பேசிட்டே தான் இருக்கோம். அதனால இவங்க பண்ணக்கூடிய இந்த கபட நாடகங்கள்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. நல்லா திரும்பவும் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது நினைக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஆனா இவங்க பேசுறதுல சொல்றேன். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் மாநிலம் கூடி முதன்மையா வரல. என்னைக்குமே தன்னுடைய சுய நிலத்துல தன்னுடைய சுய மரியாதையோட, சமூக சிந்தனையோட, நமக்கான அந்த உரிமையை பெற்று நிற்கக்கூடிய தமிழ்நாடு தான் இன்னைக்கும் முதன்மை மாநிலமா இருக்கு. அதுதான் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியா அமைஞ்சிருக்கு. அதை மட்டும் புரிஞ்சுட்டு மக்கள் எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு போலி விளையாட்டுகளுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய வரையில 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய அந்த முடிவுகள் அமையும் அப்படிங்கிறத நான் ரொம்ப பெரிய அளவுல நம்புறேன். அதனால இன்னைக்கு மோடியே வந்தாலும் பரவாயில்ல, அவரை எதிர்த்து கூடி கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்காக மக்களினுடைய அவங்களுடைய நிலைமைய ஒரு மிகப்பெரிய அளவுல மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதல்வரா தமிழ்நாட்டு முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. நம்மளுடைய அரணா அவர் காப்பாத்துவாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. அதனால மக்கள் இதை பார்த்து முடிவு செஞ்சுப்பாங்க. கொஞ்சம் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் இத தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத கேட்டுட்டு நிறைவு செஞ்சு. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.